இந்த வீடியோ பார்க்கறதுல 90% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து டிடிஎஃப் கன்னிஸாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். டிடிஎஃப் வாசன் யங்ஸ்டரை மிஸ்லீட் பண்ணுறாரா? இது ஒரு பெரிய கொஷின் மார்க். நாட் ஓன்லி டிடிஎஃப் வாசன், இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்கிறதால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவரை மாதிரி நிறைய பேர் மோட்டோ விளாகர்ஸ் இருக்காங்க. பட் அதில் நல்ல விளாகர்ஸும் இருக்காங்க. ப்ராப்பராக எல்லா கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணி மற்றவங்கள வந்து மிஸ்லீட் பண்ணாமல் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன தான் வீடியோவில் வந்து ஹெல்மெட் போடுங்க, அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாலும் அவங்களோட செயல் வந்து வேறு மாதிரி இருக்குது. அவங்க வந்து எல்லோரும் இருக்க ரோட்டில் ரேஷ் டிரைவ் பண்ணுறது, 140 150 போகிறது, அண்ட் டிராஃபிக்கான ரோட்லேயும் சரி, நல்ல எல்லோரும் போயிட்டுருக்க ஒரு ஹைவேலையும் சரி வீலிங் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறது ஒன்று, பட் செய்கிறது ஒன்றா இருக்கும். இன்டெரக்டாக அங்கே என்ன நடக்குது, அவங்க வீடியோ பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி இவங்க ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஏன் நம்ம இப்போ ஒரு ஆக்டரை பார்த்து அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பண்ண ட்ரை பண்ணுறது இல்லையா? சேம் லைக் அதே மாதிரி தான் இப்போ இருக்க யூடியூபர்ஸை பார்த்து, அதுவும் இந்த மோட்டோ விளாகர்ஸை குறிப்பாக அவங்கள பார்த்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே, முக்கியமாக இந்த 2K கிட்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு 16லேருந்து 20க்குள்ளே இருக்க எல்லாருமே தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பைக் ஸ்டண்ட்ஸ் வீடிங்லாம் பண்ணுற யூடியூபர்ஸ் எல்லாமே ப்ராப்பரான கியரிங் வச்சுருக்காங்க. அவங்களோட சூட்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுற எல்லா கியர்ஸும் அரௌண்ட் ஒரு மினிமம் செட்டப்பே ஒரு 60,000 வரும். ஸோ 50,000 60,000 போட்டு அவங்க ஒரு செட்டப் பண்ணி நல்ல ஹெல்மெட் வாங்கி நல்ல பைக் வாங்கி அவங்க ஒரு வீலிங் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க விழுந்தா கூட. முக்கியமாக அந்த மாதிரி யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுற பைக்ஸ் எல்லாமே வந்து 10 lakhs above தான். ஆனால் இதை பார்த்துட்ருக்க ஆடியன்ஸ், குறிப்பாக அந்த 16லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல பைக்கும் இல்லாமல் ப்ராப்பரான ஹெல்மெட்டும் இல்லாமல் சுத்தமாக எந்த கியரும் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவங்க வீலிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் முடியும். கண்டிப்பாக அவங்க உயிர் போகிற அளவு தான் நிறையா இப்போ நடந்துகிட்ருக்கு. இது கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம மூவிஸில் பார்க்குற பைக் ஸ்டண்ட்ஸை இவங்க வீட்டில் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணுற மாதிரி தான். ஸோ மூவிஸில் அவங்களுக்கு ரோப்ஸ் இருக்கும், ஸ்டன்மேன்ஸ் இருப்பாங்க, டூப் போடுவாங்க, இது எல்லாமே பண்ணி தான் மூவிஸில் நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் வருது. பட் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி நான் வீட்டில் பண்ணுறேன்னு எல்லாருமே பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகுமோ அதே கதை தான் இங்கே. மோட்டோ விளாகர்ஸ், சில மோட்டோ விளாகர்ஸை பார்த்து தப்பாக இன்ஸ்பயர் ஆகி நம்ம பசங்க இப்போது ரோட்டில், நார்மல் ரோட்டில், ஹைவேல பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆக்சிடென்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் த ஆக்சிடென்ட் இந்த டீனேஜ் பசங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் 16 to 20 ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ரீசெண்டாக நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி சென்னையில் ஒரு ஹாட்டஸ்ட் ஏரியா அது தரமணி. ஸோ வந்து ஐடி பீப்புள் நிறைய போகிற இடம், எப்பயுமே அந்த இடம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த ஏரியாவில் 2 சின்ன பசங்க அவங்களோட MT-15 பைக்கை டாப் ஸ்பீட் என்ன போகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஹைவேயில் செக் பண்ணவே அது வந்து யாரும் இல்லாத அப்போ தான் செக் பண்ணணும். பட் இவங்க எல்லோரும் இருக்க ஏரியா டிராஃபிக்கான ஏரியாவில் செக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வித்தவுட் எனி ப்ராப்பரான கியர்ஸோடு அவங்க பண்ணுறப்போ, அவங்க 114 கிலோமீட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறப்போ குறுக்க வண்டி வருது. அந்த டைமில் நீங்கள் என்ன தான் பெரிய ப்ரோ ரைடராக இருந்தாலும், என்ன தான் காஸ்ட்லியான டியூல் ABS வச்சுருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. போயிட்டு ஹிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உயிர் போயிடும். ஸோ அவங்களுக்கும் அந்த இடத்துல அதான் நடந்துச்சு. இந்த வீடியோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போ இந்த மாதிரி டாப் ஸ்பீடு போகிறதெல்லாம் ஒரு பெரிய கெத்துன்னு நினச்சிட்டு நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸில் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் போகிறத பார்த்து இன்னும் 10 பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 10 பேரில் எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி போய் ஆக்சிடென்ட் ஆகிடுறான். ஸோ அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. இந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்போ நல்லாவே தெரியும், அவங்க ஹை ஸ்பீட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்யூரியாசிட்டியில் போகிறாங்க. பட் குறுக்க ஒரு வண்டி வருதுன்னா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம கையில் அது இல்லை. இவங்க ஓட்டி பார்த்தது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் இவங்க ஓட்டி பார்த்த இடம் தப்பு. ஓட்டினப்போ இவங்க போட்டிருந்த கியர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓட்டினது ரொம்ப தப்பு. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ரோட்டில் இவங்க போகிறப்போ ஒரு டெம்போ வந்துச்சு, ஓகே, அந்த இடத்துல யாராவது கிராஸ் ஆகுறாங்க, அந்த இடத்துல வேறு ஒரு பைக் போகுதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். இடித்தா கண்டிப்பாக இப்போது இவங்க 2 பேர் இருந்தாங்க, இதே இடத்துல யாராவது நடந்து போயிருந்தாலோ இல்லை வேறு பைக் போயிருந்தாலோ ஒரு 4 பேர் இல்லை 3 பேர் குறையாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். நம்ம பசங்க இந்த மோட்டோ விளாகர்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எப்படியாவது அடம் பண்ணி ஒரு பைக்கை புக் பண்ணிடுறாங்க. கையில் காலில் விழுந்து லோன் போட்டு EMIயில் ஒரு பைக் வீட்டில் உட்காந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே, வீட்லேயும் பார்க்குறாங்க, இவங்க கெஞ்சில் மிரட்டுற பிளாக்மெயில் பண்ணுறதுல இப்படியே வாங்கி கொடுத்துட்றாங்க. பட் வாங்கி கொடுத்ததை நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிறீங்களா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க். இதுலேயும் எமோஷனலாக ஒன்று பண்ணிக்கிறாங்க. வீட்டில் எப்படியாவது அடம் பண்ணி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பைக்கை வாங்கிடுறது, வாங்கிட்டு அதில் வந்து மாம்ஸ் கிஃப்ட்,
டேட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு பண்ணுறது. ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் பிளாக்மெயில் பண்ணி வாங்குறதும் தப்பு தான். பட் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து ஒழுங்காக வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்போ எதுக்குப்பா கண்டென்ட் இல்லாமல் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், இதை பற்றி நான் பேசாமல் விட்டுருப்பேன். இந்த சம்பவத்தெல்லாம் நான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இதை பற்றி பேசியாங்கன்னு தோணுச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு 2 டேஸில் நான் திருச்சி சமயபுரம் அவுட்டர் பைபாஸ் ஹைவேல வந்து ஒரு சம்பவம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-35 பசங்க, எல்லாமே சின்ன பசங்க தான், டீனேஜ் பசங்க, காலேஜ் ஸ்கூல் தான் படிப்பாங்க. எல்லாமே ஒரு 100-110 தான் காரில் க்ரூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இருக்காது, செம ஃப்ரீயாக இருக்கும் அந்த ரோடு, புதுசாக ஓப்பன் பண்ண ஹைவே. நானுமே நம்ம காரில் வந்து ஒரு 105 வந்துட்டு இருந்தேன். ஏன்னா யாருமே இல்லை, சுத்தமாக ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஹைவேல. எல்லாருமே குறைஞ்சபட்சம் நான் பார்த்த ஸ்பீடு பைக்கே வந்து 90ல் போனாங்க. ஸோ காரில் நான் ஒரு 105ல் போயிட்டு இருந்தப்போ இவ்வளோ பசங்களை அங்கே பார்த்தேன். அது எல்லாருமே வந்து ஹைவே, நான் வந்து இப்படி போயிட்டுருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட்டில் பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க, வீலிங் பண்ணுறாங்க. அதுவும் பிரிட்ஜு டாப்பில் வந்து அவங்க வீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. கூட யாருமே இல்லை. கூட ஹெல்ப்புக்கு அவங்க ஏஜ் பசங்களை சில பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களுமே வந்து ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி தான். இவங்க விழுந்துட்டாங்கன்னா அப்படியே பிடிக்கிறதுக்கு தாங்கிட்டே வராங்க. நான் வந்து ஒரு 100 மீட்டர் கிட்ட அந்த பார்த்தேன். கிட்டத்தட்ட 35-40 பசங்க வீலிங் பண்ண கற்றுக்குறாங்க. அவங்க ஏஜ் பசங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் காரில் போயிட்டுருக்கப்போ ஒரு பையன் எனக்கிட்ட ஆப்போசிட்டில் அவன் மோத வந்தான். நான் போயிட்டுருக்கிறது 100 km/h ஸ்பீடில், அவன் வந்து ஒரு 20-10ல் போயிட்டுருப்பான். ஸோ அந்த ஸ்பீடில் அவன் வந்து என்னை ஹிட் பண்ணியிருந்தா என் காருக்கோ எனக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா காரில் எல்லாருமே சேஃபாக இருப்போம், ஏர் பேக்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் மேலே லைட்டாக தட்டினா கூட அவன் ஸ்பாட் அவுட். ஏன்னா அவன் ஹெல்மெட் கூட போடல, வீலிங் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. இதே ஸ்பீடில் லாரி வந்துச்சுன்னா லாரிக்காரன் அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பிடிக்க மாட்டான். பிடிச்சாலும் அவன் வந்துட்டுருக்கப்போ வண்டி நிற்காது. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் ஸ்பாட் அவுட். இப்போது அந்த பையனுக்கான சினாரியோ இது. அவனால் மற்றவங்க சாகிறதுக்கான சினாரியோ. ஆப்போசிட்டில் பைக்ஸ் வந்துட்டுருக்குன்னா இவன் போய் பைக் மேலே விட்டான்னா கண்டிப்பாக இவனுக்கும் டேஞ்சர், ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்க பைக் அவங்களுக்கும் டேஞ்சர். ஸோ இந்த மாதிரி எந்த சினாரியோவில் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது. கண்டிப்பாக யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகும் ஹிட்டாச்சுன்னா. ஸோ எந்த வித பயமும் இல்லாமல் மற்றவங்க மேலே மோதிடுவோங்கிற கொஞ்சம் கூட வழிவருத்தம் இல்லாமல் இவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க, போயிட்டுருக்க கார் மேலே அதுவும் ஓரமாலாம் போல் அவன் வந்து ஷேக் பண்ணான் பாருங்கள். எனக்கே அள்ளிவிட்டுடுச்சு. நம்ம மேலே வந்து மோதிர போகிறான், விண்ட்ஷீல்டு ஃபுல்லாக காலி ஆயிரும், அவனும் ஸ்பாட் அவுட் ஆயிடுவான், ஒரு நிமிஷம் தூக்கி எறி போட்டுடுச்சு. ஸோ அவனே கொஞ்சம் பார்த்து ஒதுங்கினான். ஸோ இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இது வந்து ட்ரிச்சி ஹைவேன்னு இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஹைவே இருக்கோ எல்லா இடத்துலையுமே இப்போது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. இந்த சேஃப்டி கியரும் இல்லாமல், ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாமல், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல், ப்ராப்பர் பைக் இல்லாமல், ப்ராப்பர் ஹெல்மெட் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இதை பண்ணுற எதுவுமே உங்களுக்கு தப்புன்னு சுத்தமாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்து இதை கற்றுக்கிறது எல்லாமே அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே இருந்தால். உங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த மாதிரி பைக் ஸ்டண்ட்ஸ் பண்ணணும், ஹை ஸ்பீடான வண்டி வாங்கிட்டேன், அதை ஓட்டி பார்க்கணும்ல, ஸோ அதை நான் ஓட்டி பார்க்கணும், இந்த மாதிரி உண்மையிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உங்களுக்குன்னு ரேசிங் ட்ராக்ஸ் நிறைய வந்துடுச்சு இப்போது. ஓகே, ஸோ ரேசிங் ட்ராக்ஸ் வந்துடுச்சு, பைக் ஸ்டண்ட் ஸ்கூல் வந்துடுச்சு. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வீலில் ஓட்டினாலும் அவங்க ஓட்ட கற்று தருவாங்க. அதை விட்டு நீங்கள் ரோட்டில் இந்த மாதிரி வீல், எனக்கு ஒரு விஷயம் புரியல, 2 வீலர் அப்படிங்கிறது 2 வீலில் ஓட்டுறதுக்காக தான் வாங்குறீங்க. அதை ஒரு வீலில் ஓட்டி அப்படி என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸ்டில் உங்களுக்கு அதில் ஆசை இருக்குது, ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல ஆசை இருக்குது, அதுதான் கெத்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்கூல்ஸ் இருக்குது. அங்கே சேர்ந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே பண்ணலாம். அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அங்கே பண்ணலாம். இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாரும் வராத இடத்துல நீங்கள் பண்ணலாம், கிரவுண்டில் பண்ணலாம். அதை விட்டுட்டு எல்லாம் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஹைவேயில் இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மட்டும் டேஞ்சராக முடியாது, இன்னொரு குடும்பமே அவங்களால காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஹை ஸ்பீடை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நிறைய இதுக்கான ரேசிங் ட்ராக்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் 300 km ஸ்பீடில் கூட போகலாம். அங்கே பர்மிஷன் வாங்கி பே பண்ணிக்கோங்க, உங்களோட ஆசை தீர ஓட்டலாம். ஹைவேல இந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா அகெயின் அது உங்களுக்கு மட்டும் டேஞ்சர் இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்களும் ரிஸ்க்காக ஓட்டாதீங்க, மற்றவங்களுக்கும் ரிஸ்க்காக இருக்க மாதிரி பைக்கை ட்ரைவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய பேர் இந்த VR46 ஓட்டிக்கிறது அது எல்லாமே ஓகே குட் தான். பட் அது எங்கே காமிக்கணும்னு இருக்குது. என்ன தான் VR46 பெரிய ஒரு ரேசராக இருந்தாலும் அவர் வந்து உங்களை மாதிரி ரோட்டில் ட்ரைவ் பண்ணல, ரோட்டில் மற்றவங்க வந்து பயப்படுற மாதிரி அவங்க ஓட்டல, அவங்க ரேசிங் ட்ராக்கில் ஓட்டுறாங்க. உண்மையிலே வந்து ஒரு ரேசரை வந்து ஒரு ஐடியலாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் பண்ணுற ஸ்பீட், அவர் பண்ணுற அந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரோட்டில் பண்ணாமல் அவர் எங்கே பண்ணாரோ அந்த மாதிரி இடத்துல பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீ என்ன வேணால் சொல்லு, நான் போய் லாரி டயர் கடையில் விட்டு தான் சாவேன் அப்படின்னா அவங்கள யாரும் திருத்த முடியாது. ஸ்டில்
இந்த வீடியோ பார்த்துட்ருக்க சில பேர் நீங்கள் பார்த்துட்ருக்க ஏரியாவில் இந்த மாதிரி பசங்க ரெகுலராக வந்து கேங் ஃபார்ம் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த பசங்களுக்கு உங்களை பார்த்தா காண்டாக தான் ஆகும். பட் அவனுக்கு தெரியாது நம்ம அவன் உயிரை வந்து நம்ம காப்பாற்றுறோம், சேவ் பண்ணுறோம், அவனால் மற்றவங்க உயிரை நம்ம காப்பாற்றுறோன்னு அவனுக்கு புரிய போகிறது இல்லை. பட் ஸ்டில் நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம். அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த விஷயம் திருச்சியில் பார்த்ததுக்கப்புறம் பேசி ஆகணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் பேசினேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மோட்டோ விளாக் பண்ணுறவங்க நீங்கள் என்ன தான் வந்து பைக் ஹெல்மெட் போடுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதை கொஞ்சம் உங்கள் செயலில் காமிச்சு நீங்கள் அந்த மாதிரி ஹை ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணாமல் அப்படி பண்ணிங்கன்னா அதை ஒரு ரேசிங் ட்ராக்கில் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து அவனும் ரேசிங் ட்ராக் போவான், அங்கே அவன் ஹை ஸ்பீடில் ஓட்டுவான், அங்கே அவன் விழுந்தாலும் அவனுக்கு மட்டும் தான் அடிப்படும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறவனும் ப்ராப்பராக பண்ணுவான். இதுக்கப்புறமும் நான் பேசுறது இன்னும் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். எவன் எப்படி பைக் ஓட்டினாலும் நீங்கள் ஒழுங்காக பைக் ஓட்டினா தான் உங்கள் உயிருக்கு சேஃப். ஸோ அடுத்தவனை பார்த்து தப்பாக போகாதீங்க. உங்களுக்கு தோன்றதை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சேஃபாக பண்ணுங்கள். ஹேவ் அ சேஃப் ரைட்.